ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழி அதை சுமந்தளைந்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழி அதை சுமந்தளைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் இந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் இந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. காத்திரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சாத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே, என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. கர்த்தர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். கர்த்தரில் நிலைத்திருங்கள், கர்த்தரும் உங்களில் நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் கர்த்தரில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தரே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார் கர்த்தர். ஒருவன் கர்த்தரில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தரில் நிலைத்திருங்கள். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். சங்கீதம் 149:8. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலுயா என்பார்களாக. கர்த்தரை இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் தான் அதனுடைய ருசியும் ரசனையும் புரியும். இப்பேற்பட்டவர்கள் தூங்கும் போதும் அவர்களின் உள்ளம் துதித்துக் கொண்டே இருக்கும். இவைகள் அனுபவம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே புரியும். கர்த்தர் எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுபவர். அவர் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதியிலே பிரியப்படுபவர். கர்த்தருடைய வசனங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம்
தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய ஜாதியாரே, அவரின் வாக்கை கவனியுங்கள். வேதம் அவரிலிருந்து வெளிப்படும். அவரின் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பார். கர்த்தருடைய நீதி சமீபமாயிருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு வெளிப்படும். அவருடைய புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் அவருக்கு காத்திருந்து கர்த்தருடைய புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 134:1. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை நித்தமும் தரிசிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் படைத்துள்ளார். காரணம், அவர்கள் தேவ சித்தத்தையும் தேவ பணிகளையும் செய்யவும் வேதத்தின்படி செயல்படவும் சத்துருவை எதிர்க்கவும் சாத்தானின் கிரியைகளை அழித்து போடவும் அவன் எய்துவிடும் அக்கினி ஆஸ்திரத்தை தடுத்து நிறுத்தவும் மாந்திரிகத்தை செயல் இழக்க செய்யவும் அபிஷேகம் நிறைந்தவனாய் தரிசனங்களை காணவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் காலைதோறும் அவரின் சமூகத்தில் காத்திருக்கிறவனாகவும் வேதத்தை கொண்டு போதிக்கிறவனாகவும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவனும் பொறுமையுள்ளவனும் சாந்த குணமுள்ளவனும் அமைதியானவனும் அன்புள்ளவனும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவனும் தவறாமல் உபவாசிக்கிறவனும் ஜெபிக்கிறவனமாகவும் எந்நாளும் தவறாமல் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றதான பரிசுத்தாவியை அவித்து போடாமல் அதை அனல் மூட்டி எரிய விடுங்கள். அந்நிய தேவர்களை நாடி தேடி ஓடாதீர்கள். ஏனெனில் அவைகள் யெகோவா தேவனுக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை இன்பமானது. 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் எத்தனை நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் எத்தனை பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் எவ்வளவு இன்பமானது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு 1:4. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும்
நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சங்கீதம் 107:8. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் கவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவர்களுக்கு பயந்தவருக்கு ஒரு குறைவும் இல்லை. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.